الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله أنت تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير النبي لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله. السلام عليكم ورحمة الله وبركاته. சங்கைக்குரிய பெருமக்களே, குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லப்பட்ட வலிமார்கள், அல்லாஹுடைய நேசர்கள் என்ற தொடரிலே தீனுக்காக தங்களை அர்ப்பணித்த பல்லாயிரக்கணக்கான பெண்கள் இருந்தாலும் கியாமத்து நாள் வரை அல்லாஹு தாலா குர்ஆன் ஷரீஃபிலே ஒரு பெண்ணினுடைய பெயரை கூறி விளக்கம் சொல்லாமல் அந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்ல முடியாது. அப்படி அல்லாஹு தாலா ஒரு பெண்ணை இடம்பெற செய்து விட்டான். சூரத்துல் முஜாதலா என்று அறியப்படக்கூடிய கதுசமி அல்லாஹுடைய தொடக்க வசனங்கள் இன்றும் ஓதப்பட்டது. அந்த வசனத்திலே அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட ஸ்ரீதேவியான உன்னதமான அன்னை ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹா, சொல்லுங்க ரலியல்லாஹு அன்ஹா, அது அல்லாஹ் சொன்னது. ரலியல்லாஹு அன்ஹுன்னு அல்லாஹ் சஹாபிகளை பார்த்து சொன்னது, நாம சொல்லாமல் இருக்கக்கூடாது. அன்னை ஹவுலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றி அல்லாஹு தாலா சொல்கிறான். பெருமக்களே, இந்த உலகத்திலே வரலாற்றில் இடம் பிடிப்பவர்கள் பிறந்தது முதல் சில பேர் வரலாற்றில் இடம் பிடிச்சிடலாம். ஆனால் சில பேர் சில காரியங்களால் வரலாற்றிலே இடம்பெறலாம். அதற்கு ஹவுலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இரண்டாவது கட்டத்திலே உள்ளவர்கள். அவர்கள் வாழ்க்கையிலே நடந்த சில நிகழ்வுகளின் காரணத்தினாலே வாழ்க்கையிலே வரலாற்றிலே இடம்பெற்றவர்கள். அரபகத்திலே ஜாகிலியாக்கள், அந்த ஜாகிலியாக்கள் என்று அறியப்படக்கூடிய அந்த அரபகத்திலே சில விதமான பழக்கங்கள், தீய பழக்கங்கள் இருந்தது. பல நல்ல பழக்கங்களும் இருந்தது, ஆனால் தீய பழக்கங்கள் கூடுதலா இருந்துச்சு. அரபகத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னாலே அறியாமை காலம் என்று சொல்லுகிறோமே, ஏராளமான நல்ல பழக்கங்கள் கிதாபிலே எழுதுவார்கள். கிட்டத்தட்ட ஒரு 16-17 நல்ல பழக்கங்கள் அவர்களிடத்தில் இருந்தது. அதே போல சில தீய பழக்கங்கள், இதிலே தீயவைகள் தான் மிகைத்திருந்தது. அதிலே ஒன்று லிஹார். கொஞ்சம் கவனிக்கிற இந்த விஷயத்தை. அதுல ஒன்று லிஹார். லிஹார் என்று சொன்னால் என்ன? அந்திக்க வகரி உம்மி, நீ என் தாயின் முதுகை போல அப்படின்னு அந்த வாசகத்தினுடைய நேரடியான அர்த்தம். அந்த அரபுகள் தன்னுடைய மனைவியை பிடிக்கவில்லை என்று சொன்னால் அந்த மனைவியை பழிவாங்குவதற்காக தலாக்கு விடுறதில்ல, நீக்கிறது இல்ல, வச்சுக்கிட்டே பழி வாங்கிறது. அப்படிப்பட்ட கொடுமைகளில் ஒன்றுதான் லிஹார். அந்திக்க லகரி உம்மி, நீ என்னுடைய தாயின் முதுகை போல என்று அவளிடத்திலே வீடு கூடாமல் இருப்பதற்காக, சேராமல் இருப்பதற்காக இப்படி ஒரு வாசகத்தை சொல்லிவிட்டால் அதற்கு பிறகு அந்த பெண்ணோடு இவன் இணை சேரவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் அந்த அரபகத்திலே இருந்து வந்தது. ஆனால் இஸ்லாம் வந்ததற்கு பின்னாலே இந்த வார்த்தையினுடைய நிலைப்பாடு என்ன என்பது தெரியாமல் இருந்தது. முதலாக இந்த நிகழ்வு முஸ்லிம்களிலே மதீனா முனவ்வராவிலே ஹஜ்ரத் ஹவுலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் விஷயத்திலே அவங்களுடைய தகப்பனார், அவங்களுடைய கணவனார் அவுஸ் இப்னு சாமித், அவுஸ் இருக்கிறாரு, கொஞ்சம் வயசான ஆளு. ஒருவே தன்னுடைய மனைவியை அழைத்தார், தன்னோடு இணை சேர்வதற்காக, வீடு கொள்வதற்காக கூப்பிட்டார். போங்கன்னு சொல்லிட்டாங்க. நம்ம வேற சும்மா இருக்கேன்னு சொல்லி தட்டி விட்டுட்டாங்க. தட்டி விட்டா இவர் கொஞ்சம் கோபம், கூப்பிட்டாரு, வரமாட்டேன்னு சொன்ன உடனே அந்த கோபத்துல சொல்லிட்டாரு அந்திக்க மகரி உம்மின்ட்டார். அப்ப அரபகத்தினுடைய பழக்கத்தின்படி அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் அதற்கு பிறகு வீடு சேருவது என்பது பழக்கத்தில் இல்லை. இந்த வார்த்தையை சொல்லிவிட்டார், ஆனால் மனவேதனைப்பட்டார். இப்படி நம்ம சொல்லிட்டோமேன்னு சொல்லி ரொம்ப மனசு வேதனைப்பட்டார். கோபத்துல நம்ம இப்படி ஆக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு ரெண்டாவது போய் கூப்பிட்டார், வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார். கூப்பிட்ட உடனே அந்த அம்மா சொல்லிடுச்சு, இனிமேல் இது குறித்து கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கேட்காமல், ஷரியத் நமக்கு என்ன கட்டளை எடுக்கிறது என்பது சம்பந்தமாக நான் கேட்காமல் இனிமேல் இது விஷயத்தில் முடிவெடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பண்புக்குத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அவர்களை இடம்பெற செய்தான். ஏன்னா இது வீட்டுக்குள்ள நடந்த விஷயம், அவங்களுடைய வீடுகளுக்குள்ளே நடந்த ஒரு விஷயம் தான். அந்த வீடுகளுக்குள்ள அந்த விஷயத்துல அவங்களே கண்டுக்கிறாங்க, சரி ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் அனுசரிச்சு போயிட்டாங்கன்னா வெளி உலகத்துக்கு தெரியக்கூடிய காரியம் அல்ல.
ஆனால் மார்க்க ரீதியான ஷரியத் ரீதியான ஒரு வாழ்வைத்தான் நான் மேற்கொள்வேன் என்ற அந்த உறுதி அந்த பெண்ணிடத்தில் இருந்த காரணத்தினால் இது குறித்து செய்தனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்காத வரை நாம எந்த முடிவு எடுக்க முடியாதுன்னு சொன்னார். பெருமக்களே, இடையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம போறாங்க. அதுக்கிடையே நாம விளங்க வேண்டிய சில விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த தாம்பத்திய உறவுகள் சம்பந்தமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிறைய உபதேசங்களை குர்ஆனும் ஹதீஸும் சொல்கிறது. இப்ப அந்த பயான் இல்லை இருந்தாலும் அதுல இந்த சம்பவம் நடப்பதற்கு அடிப்படை காரணம் என்பதனாலே ஆண்களுக்கு குர்ஆன் சொல்லக்கூடிய சில உபதேசங்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் பெண்களிடத்தில் இணை சேர்வதற்காக வீடு விடுவதற்காக போன ஆடு மாடுகள் மாதிரி போடக்கூடாது. கத்தி மூலி அன்புசிக்கும் சில முக்கத்திமாத்துகளை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். முக்கத்திமான முன்னுரைன்னு அர்த்தம். காரியத்தில் உடனே இறங்கக்கூடாது, அதுக்குண்டான முன்னுரைகள் இருக்கிறது. அந்த முன்னுரைகளை நீங்கள் முடிக்காமல் அந்த காரியத்தை நீங்கள் ஆரம்பிக்க கூடாது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். பெருமக்களே, குர்ஆன் எல்லா விஷயத்தையும் சொல்லி தருது. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல் தேய்க்காம கிட்ட போக மாட்டாங்க. நமக்கு தெரியாது நம்ம பல் நம்ம வாட என்ன நமக்கு என்ன தெரியும், அடுத்தவங்களுக்கு சீக்கிரம் தெரிஞ்சிடும். அதனால பல் தேய்க்காமல் நறுமணம் பூசாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காரியத்துல இறங்க மாட்டாங்க, ஈடுபட மாட்டாங்க. அதே போல ஆண்களை பொறுத்தவரையிலே மார்க்கம் தெளிவாக சொல்கிறது, தன்னுடைய தேவையை முடிப்பது மாத்திரமல்ல, அவள் தன் தேவையை முடிக்கும் வரை நீங்கள் பொறுமை காப்பது அவசியம். மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்தி சொல்லி காண்பிக்கிறது. ஆண்கள் விஷயத்திலே தெளிவான கட்டளையை வல்லல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல கட்டங்களிலே நமக்கு அவர்கள் தெளிவு சொல்லி சொன்னார். அதே போல பெண்களை பொறுத்தவரையிலேயும் மார்க்கம் சொல்கிறது, இந்த காரியத்தை ஒரு அசிங்கமாகவோ ரொம்ப கிராக்கியாகவோ நினைக்கக்கூடாது. வீடு கூடுவது என்ற இந்த காரியத்தை வந்து பெரிய கிராக்கியான காரியமாக கணவனிடத்துல நீங்க சேர்றதா அப்படி கிராக்கியா நினைக்க வேண்டியதில்லை. அது மாதிரி நீங்க ரொம்ப அசிங்கமாக நினைக்க வேண்டியதில்லை. ஒயின்கான அழத்தன்னோ ஹதீஸ்ல வருது, நீங்க அடுப்படியில் இருந்தாலும் சரி, நீங்க அடுப்பு அடிக்கிறீங்க, அந்த அடுப்பினுடைய வேலை அடுப்பு அணைச்சிருங்க. மாப்பிள்ள கூப்பிடுறாரா, அடுப்பு அணைச்சிருங்க சொல்லாதுன்னு சொல்றாங்க. ஒயின்கான அழத்தன்னோ நீங்கள் அடுப்பில் இருந்தாலும் சரி, அந்த அடுப்பினுடைய வேலைகளில் இருந்தாலும் சரி வருது. என்ன ஹதீஸ்ல வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லஅனல்லாஹு லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாசத்தன், மூன்று பேரை அல்லாஹ்வுடைய ரசூல் சபித்திருக்கிறார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயினாலே சபிக்கப்பட்டார்கள் மூன்று பேர். லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாசத்தன் ரஜுலுன் அம்ம கௌமன் வஹும் லஹு காரிஹூன், அதிலே ஒருவர் ஒரு சமுதாயத்திற்கு இமாமாக இருக்கிறார், ஆனா அந்த சமுதாய மக்கள் எல்லாம் அவரை வெறுத்து இருக்கிறாங்க. அல்லாஹ் அதை விட்டு பாதுகாக்க வேண்டும். அந்த மக்கள் எல்லாம் வெறுத்திருக்கிறார்கள், ஆனால் அந்த சமுதாயத்திற்கு அவர் இமாமாக இருக்கிறார். இது இமாமுக்கு மட்டும் உள்ள சட்டம் இல்லை, ஒரு சமுதாயத்தினுடைய தலைவரோ அவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஆட்களோ அந்த சமூக மக்களே வெறுக்கக்கூடிய நிலையில் அவங்களுக்கு தலைமை தாங்கி இருப்பது என்பது அது ஸல்லல்லாஹு சாபத்தை பெற்று தரக்கூடிய காரியம். இரண்டாவது சொல்லாங்க, ஒரு பெண்மணி இரவு கழிக்கிறார், ஆனால் கணவன் கோபமாக இருக்கிறார். கணவன் கோபமாக இருக்கிறார், தனக்கு உடம்படவில்லை என்ற காரணத்தினாலே கணவன் கோபமாக இருக்கும் பொழுது ஒரு பெண்மணி இரவு கழித்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியை சபிக்கிறார்கள். நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபிக்கிறார்கள். மூன்றாவது, ரஜுலுன் சமிஅ ஹய்ய அலல் ஃபலாஹ், ஹய்ய அலல் ஃபலாஹ் என்ற வாசகத்தை கேட்டார், ஃபலம் யுஜிப், ஆனால் ஜமாஅத்திற்கு வரவில்லை, பதிலளிக்கவில்லை, அவர்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபிக்கிறார்கள் என்று வருகிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அதனால இது விஷயத்திலே நாம் நடந்து கொள்ள வேண்டிய அணுகுமுறைகளை குறித்து மார்க்கம் மிக தெளிவாக சொல்லி காண்பிக்கிறது. பெருமக்களே, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிறைய வழிகாட்டுதலை இது விஷயத்துல சொல்லுது. இப்ப இந்த கோபத்திலே இந்த அதற்கு அவசரம் சொல்லிட்டாங்க, ஆனா ரெண்டாவது வந்து கூப்பிடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் போகாம வர முடியாதுன்னு அந்த அம்மா சொல்லிட்டாங்க. நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, வந்து சொன்னாங்க, நாயகமே என்னுடைய கணவர் என்ன பார்த்து அந்தி கபஹரி உம்மின்னு சொல்லிட்டாரு. அரபகத்தினுடைய ஏற்கனவே உள்ள பழக்கம் அவங்களுக்கு எல்லாம் தெரியத்தானே செய்யும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும், அந்த அம்மாவுக்கும் தெரியும். ஆனால் மார்க்கம் என்ன சொன்னது, இஸ்லாம் இது விஷயத்துல என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்ப அதனால இப்படி சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியா நீங்க இனிமே வீடு கூட கூடாது, சேரக்கூடாது, ஹராம் ஆச்சுன்னு சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா அந்த அம்மா விடல. யார் சொல்லுங்க, என்ன சொல்றீங்க நீங்க, என்ன சொல்றீங்க நாயகமே, என்னால அதை பொறுத்துக்கிற முடியலையே, இது விஷயத்துல தாங்க தெளிவா என்ன சொல்றீங்கன்னு சொல்லி கேட்டாங்க, பணிஞ்சு கேட்டாங்க. எனக்கு இது மேல என்ன சொல்லி தெரியலம்மா, அல்லாஹ் தஆலா எனக்கு வஹீ அறிவிச்சது இதுதான், நீங்க இனிமே சேரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால நின்னு அழுகுறாங்க, நாயகமே என் சொத்தை எல்லாம் நான் கொடுத்திருக்கிறேன், என் சொத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறேன், என்னுடைய வாழ்நாளெல்லாம் இழந்திருக்கிறேன், என் வயிறு பலகீனமாகும் வரை குழந்தைகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறேன், இனிமேலும் நான் பிரிந்து விட வேண்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க. நீ சொத்தெல்லாம் கொடுத்திருக்கிற நாயகமே,
என் வாழ்நாளெல்லாம் போயிடுச்சு. என்னுடைய வயிறு பலகீனமாக குழந்தைகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறேன். ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். இனிமேல் சொல்லாம சொன்னா நான் என்னமா செய்ய முடியும்? எனக்கு வஹி வந்ததை நான் சொல்வேன். வஹியினுடைய நிலை எனக்கு இதற்கு மேல் வரவில்லை. என் விஷயத்தை வேற வஹி வராதான்னு கேட்டாங்களாம். அது நீ அல்லாஹ் எனக்கு என்ன தெரியும், அல்லாஹ் சொல்லணும்ட்டாங்க. அந்த அம்மா ரொம்ப பணிந்து இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனிக்கணும். சல்லாசலம் எழுத்து பேசுறது இல்லை, தன்னுடைய பலகீனத்தை சொன்னார்கள். தன்னுடைய பலகீனமான நிலையை சல்லாசலம் இடத்துல அந்த அம்மா சொன்னாங்க. நாயகமே, இந்த நிறைய பிள்ளைங்க வேற எனக்கு இருக்கிறாங்க. அவத்தை நான் கொடுத்தேன், பிள்ளை கூட வீணாயிரும். ஏன்னா பொறுப்பா வளர்க்கறதுக்கு அவருக்கு தெரியாது. ஆம்பளைங்க அப்படித்தானே, ஒரு புள்ள அழுதுச்சுன்னு வைங்களேன், ஒரு 2 நிமிஷம் மேல தூக்கி வைக்க முடியுமா? ஒரு 2 நிமிஷம் தூக்கி வச்சா அவன் சத்தம் போட ஆரம்பிச்சான்னா கொஞ்சம் தட்டி கொடுப்போம், இன்னும் கொஞ்சம் சத்தம் போட்டா தட்டி கொடுப்போம், இன்னும் கொஞ்சம் சத்தம் போட்டா வைங்க உளுந்து, அவ்வளவுதான். ஆனா பெண்களை பொறுத்தவரையில சின்ன பிள்ளைங்க அழுதுச்சுன்னு வைங்க, அது அப்படி தாக்காட்டி அந்த பிள்ளைய கொண்டு வர அந்த நடைமுறை அவங்களுக்கு தான் தெரியும். அந்த அம்மா சொன்னாங்க, நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க, இந்நமத்துவம் இலையும் அதை போல அவத்தப்படுச்சேன்னா பிள்ளைங்க போல கெட்டு போயிடும். நமத்துவம் இலையும் சரி 80 வச்சிருந்த பிள்ளைங்க பட்னி கிடந்தே போயிருங்க. நாயகமே, பிள்ளைங்களுடைய நிலை இப்படி இருக்குது, என்னுடைய சொத்து கூட இழந்துட்டேன், என் வாழ்நாள் கூட போயிடுச்சு. இதுல இனிமேல் செல்லவரத்துல இந்த அம்மா கேட்கிறாங்க, அல்லா இடத்துல முறையிடுமா, நான் என்ன செய்யறதுன்னு சொல்லாதுன்னு சொல்லிட்டான். இப்படி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்டத்தில் அந்த ஆயத்தை திறக்கிறான். قد سمع الله قول التي تجادلك في زوجها وتشتكي الى الله والله يسمع تحاوركما ان الله سميع بصير. قد سمع الله, அல்லாஹ் கேட்டான். قول التي تجادلك في زوجها, தன்னுடைய கணவர் விஷயத்தில் நாயகமே உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருந்தார்களே, உங்களிடத்தில் தர்க்கித்துக் கொண்டிருந்தார்களே, அந்த பெண்மணியின் சத்தத்தை அல்லாஹ் கேட்டான். அந்த பெண்மணியை இடத்தில் முறையிட்டார்கள், அல்லாஹ் இடத்தில் முறையிட்டார்கள். வல்லாஹு யஸ்மஉ தஹாவுரக்குமா, உங்கள் 2 பேருடைய விஷயத்தையும் அல்லாஹ் கேட்டான். இன்னல்லாஹ் சமீஉன் பஸீர், அல்லாஹ் எல்லாவற்றையும் கேட்பவன் பார்ப்பவன், அல்லாஹ் கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அந்த விஷயத்தை தெளிவுபடுத்துறான். அல்லதீன யுஸாஹிரூன மின்கும் மின் நிசாஇஹிம், உங்களில் யார் பெண்ணை விஹார் செய்தார்களோ, நீ என் தாய் இப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா மாஹுன்ன உம்மஹாத்தீம், அவங்க எப்படி தாயாக முடியுமா அல்லாஹ் கேட்கிறான். இன்னும் இல்லல்லாஹி வலதனஹும், பெற்றவர்கள் தான் தாய். பெற்றவர்கள் தாயா இருக்க முடியுமே தவிர தாயின் சொன்னா அம்மான்னு சொன்னா அம்மா ஆயிட முடியுமா? இவங்க சொந்த அம்மா ஆயிட முடியுமா? இல்லல்லாஹி வலதனஹும், பெற்றவர் தான் தாய். வைன்னஹும் லயகூலுன முன்கரம் மினல் கௌலி வஸூரா, ஆனால் பாவமான ஒரு சொல்லை தன்னிடத்தில் தான் இனிமே சேரக்கூடாது என்ற ஹராமான எண்ணத்தில் இப்படி ஒரு வாசகத்தை சொல்லி இருப்பதனாலே இது ஒரு பாவமான சொல் என்று அல்லாஹ் கண்டிச்சான். அதுக்கு பிறகுதான் அல்லாஹ் தஆலா அதுக்கு பரிகாரத்தை சொல்றான். சரி, இப்படி நடந்துருச்சு, என்ன செய்யணும்? யாராவது அந்த பெண்ணிடத்தில் சேரக்கூடாது என்ற எண்ணத்தில் இப்படி ஒரு வாசகத்தை சொன்னால் என்ன சட்டம், மார்க்கத்தினுடைய சட்டம் என்ன என்பதை அல்லாஹ் தஆலா அதற்கு பிறகுதான் சொன்னான். விஹார் செய்தால் தாயாக முடியாது, அப்படி சொல்லக்கூடாது, சொன்னால் ஆண்களுக்கு தண்டனை. என்ன பிரகாரம் அல்லாஹ் சொன்னான், வல்லதீன யுஸாஹிரூன மின் நிசாஇஹிம் ثم يعودون لما قالوا فتحرير رقبة من قبل أن يتماسا. அல்லாஹ் சொன்னான். முதலாவது என்னன்னு சொன்னா, விஹார் செய்துட்டாங்க, அப்புறம் சரி நம்ம தப்பா இது பண்ணிட்டோமே மனசுல நினைச்சா ஒரு அடிமையை உரிமையை விட வேண்டும். சொன்னாங்க, இந்த ஆயத்து வந்த உடனே கௌலா கூட விட்டாங்க. கூட விட்டாங்க, சொல்லாத கௌலாவை பாராட்டினாங்க. அது அவங்களுடைய பெரிய தலைமைத்தனத்திற்கும் தீர்க்கத்திற்கும் உண்டான ஒரு உன்னதமான ஒரு வழிமுறை. சல்லாசலம் அம்மாவுக்கு பாராட்டினாங்க, உன்னுடைய பொறுமைக்கும் உன்னுடைய நல்ல எண்ணத்திற்கும் நீ ரப்படத்திலே முறையிட்டதற்கும் அல்லாஹ் கியாமத் வரை சட்டத்தை நமக்கு தந்து விட்டான் பாராட்டினான். அவங்களுடைய உயர்ந்த தலைமைத்தனத்திற்கு உண்டான ஒரு அடையாளம். அது பாராட்டிட்டு கணவரை கூப்பிட்டாங்கன்னாங்க, அவசமணி சாமித்தை வர சொல்லுங்கன்னாங்க. அவர் வந்தவன்னு சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா 3 காரியத்துல ஒண்ணு செய்ய சொல்றான், அந்த 3 காரியத்துல ஒண்ணு செய்தாதான் இது சரியாகும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா கட்டளை இட்டு இருக்கிறான். என்ன நாயகம்னு கேட்கிறாங்க. ஒண்ணு அடிமையை உரிமை விடணும், அதுக்கு வசதி இல்லை நாயகம், எங்கிட்ட அந்த அளவுக்கு வசதி இல்லை. அப்ப 60 நாள் தொடர்ந்து நோன்பு வைக்கணும். ஷஹரைனி முத்தத்தாபி ஐனி முன்கவலையை தமாசா, அந்த பெண்ணை தொடுவதற்கு முன்னாலே, இந்த பெண்ணிடத்தை சேருவதற்கு முன்னாலே தொடர்ந்து 60 நாள் எப்படி தெரியும் இல்லையா? 40 நாள் வச்சுட்டாரு, 44 நாள் காய்ச்சல் வைக்க முடியல, அந்த அன்னைக்கு வைக்க முடியாம திருப்பி 60 நாள், என்னைக்கு ஆரம்பிக்கிறார் அன்னையில இருந்து 60, அந்த 41 அதுக்கு கூட கண்டிக்க பண்ணக்கூடாது, அதுக்கு கூட தனியா என்ன செய்யணும், என்னைக்கு ஆரம்பிக்கணும். அல்லாஹ் சொன்னா ஷஹரைனி முத்தத்தாபி ஐனி, தொடர 2 மாசம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொன்னான். நாயகமே, நான் எந்த அளவுக்கு வயசாக இருக்கிறேன், எனக்கு அப்படி நோன்பு வைக்கிற அளவுக்கு உண்டான நிலை இல்லை அப்படின்னு 2வது அதையும் சொன்னார்.
சரிங்க, அப்படி இல்லைன்னு அல்லாஹ் தஆலா 60 மிஸ்கீனுக்கு சோறு கொடுக்க சொல்றான், சாப்பாடு கொடுக்க சொல்றான். நானே பெரிய மிஸ்கீன்ட்ட இருக்கேன், நானே பெரிய மிஸ்கீனா இருக்க, நாயகவே 60 மிஸ்கீனுக்கு சாப்பாடு கொடுக்க, அதனால எனக்கு அதுவும் முடியாதுன்னு சொன்ன உடனே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு ஆயத்தை இறக்கி இருக்கிறான். இது விஷயத்துல பல நுட்பங்கள் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்தின் வெளிப்பாடும் இதிலே தெரிகிறது. ஏன்னா ஆயத்துங்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்த கற்பனையில் வருவதல்ல, அல்லாஹ் சொன்னது அல்லவா. அதனால அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கருத்தோடு பேசிக் கொண்டிருந்த அந்த பெண்மணி விஷயத்தில் இப்படி ஒரு சட்டத்தை இறக்கியதன் வழியாக அவங்களுடைய நுபுவத்தின் உண்மையும் இதில் வெளிப்பட்டது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சரி அப்ப எல்லாரும் சேர்ந்து அவருக்கு நல்ல உதவிகள் செய்யுங்கன்னாங்க. அவருக்கு செய்ய முடியலங்கிறாரு, அதனால நீங்க அவருக்கு நல்ல உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவிட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து அவருக்கு சில உதவிகள் செய்தாங்க. அந்த உதவியை 60 மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு போட்டாராம். இன்னொரு சொல்படி என்னன்னா, நானே பெரிய மிஸ்கீன் சொன்னதுனால அவங்களும் கொண்டு போனாராம். எல்லாரும் சேர்ந்து உதவி செய்து அவரும் சேர்ந்து கொண்டு போனாராம். அப்ப அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட ஒரு வரலாற்றினுடைய சட்டத்தை குர்ஆன் ஷரீஃபிலே இந்த பெண்மணியினுடைய தேவையினாலே, வாதத்தினாலே, அவங்க இடத்துல ரொம்ப பணிவோடு முறையிட்ட காரணத்தினாலே அல்லாஹ் தஆலா அதற்கான விடிவை கியாமத் நாள் வரை சொல்லி அந்த பெண்மணியினுடைய பெயரையும், அதாவது பெண்மணியினுடைய பெயர் சொல்லாமல் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்ல முடியாது, அப்படி இடம்பெற செய்து விட்டார். குர்ஆன் ஷரீஃபிலே இடம்பெற்று விட்ட காரணத்தினால் அந்த பெண்மணி பெற்ற பாக்கியம் உயர்ந்த பாக்கியம். அன்னை ஹவ்லா ரலியல்லாஹு அன்ஹா பெற்ற பாக்கியம் சாதாரணமானதல்ல, ரொம்ப நீண்ட வயசு வாழ்ந்தாங்க அந்த அம்மா. 22.5 லட்சம் சதுர மைல் பரப்பை ஆண்ட அவர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. வரலாற்றில் அவ்வளவு நிலப்பரப்புக்கு ஆட்சியினுடைய சொந்தக்காரராக இருந்தவர்கள் அதற்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா. 22.5 லட்சம் சதுர மைல் பரப்பை உள்ளடக்கிய ஒரு ஆட்சி, பெரும் ஆட்சி அதற்கு உமர் இப்னு கத்தாபுக்கு உள்ளது. அவங்க மந்திரி பிரதானிகளோட நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அம்மா கூன் வந்துருச்சு, வயசான காலம், அதனால கூன் விழுந்துருச்சு. கூன் விழுந்த நிலையில அவங்க தங்களுடைய மந்திரி பிரதானிகளோடு போயிட்டு இருக்கும் பொழுது கூப்பிட்டாங்க, அவங்களை கூப்பிடுங்கன்னாங்களா. யாரும் பார்த்தா கிடைச்சல ஒருத்து உமரல்லாத்தான் கூப்பிடுறாரு, யாரும் அதற்கு உமரலான்னு பார்த்தா கீழே இறங்கி வந்துட்டாங்க. போயிட்டு தான் கீழே இறங்கி வந்துட்டாங்க. இறங்கி வந்து நின்று அவங்களுக்கு சில விஷயங்களை இவங்க சொல்றாங்க. சொன்னா உமரலான் இப்படி நின்று கேட்க முடியாது, ஏன்னா அவங்களுக்கு கூன் விழுந்திருக்கு இல்லையா, அதனால அவங்க குனிஞ்சு நின்று கேட்டாங்களாம். அல்ல குனிஞ்சு நின்று அவருக்கு உமரல்லாத்தான் கேட்டுட்டு இருக்கிறாங்க. முதல்ல சொன்னாங்களா, உமர் ஒரு காலத்துல நீங்க உமைரா இருந்தீங்க, அப்புறம் உமரா மாறினீங்க, அப்புறம் அமீர் முஃமினீனா மாறிட்டீங்க. உமைர்னா சின்ன உமர்னு அர்த்தம், சின்ன பிள்ளை. உமைரா இருந்தீங்க, சின்ன உமரா இருந்தீங்க. உமைர் அந்த சுகைங்கிற வாசகத்தை போடும்போது சின்ன பிள்ளைங்கிறதுக்கு அர்த்தம். சின்ன உமரா இருந்தீங்க, அப்புறம் பெரிய உமரா மாறினீங்க, இப்ப அமீர் முஃமினீன் ஜனாதிபதி ஆகிவிட்டீர்கள். ஃபத்தகில்லாஹ் யா உமர், உமரை அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஏன்னா இந்த கட்டம் தான் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்வதில் நீங்க உன்னதமான ஒரு நிலைப்பாடு. நிறைய உபதேசங்களை சொல்றாங்க. உமர்தான் குனிஞ்சுக்கிட்டே நிக்கிறாங்க, உபதேசம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. மன் ஐகன பில் மௌத்தி ஹாஃபல் ஃபௌத், யார் மௌத்தை உறுதி கொண்டானோ அவன் காலம் தவறி விடுவதை பயப்படுவான். தன்னுடைய கடமையை செய்யாம இந்த காலம் போயிருமோ பயப்படுவான். தொழுகையுடைய நேரம் வந்துருச்சு, மௌத்தை பற்றி உறுதி இருக்கிறது என்று சொன்னால் அது வந்த உடனே தப்பி போய் விடக்கூடாது என்பதற்காக உடனே நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்துவான். தன்னுடைய கடமைகளை நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்துவான். மன் ஐகன பில் மௌத்தி ஹாஃபல் ஃபௌத், யார் மௌத்தை பயந்தானோ அவன் ஃபௌத்தை பயப்படுவான், தப்பி விடுமோ என்று பயப்படுவான். ومن ايقن الحساب خاف بالعذاب, யார் ஹிசாபை பயந்தானோ, அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய உபகாரத்தை குறித்து அல்லாஹ் கேள்வி கேட்பான் என்று யார் உணர்வு கொண்டானோ, நாம் எந்த அளவுக்கு மூச்சாடுறோமோ ஒவ்வொரு மூச்சும் நம்முடைய சக்தியை கொண்டு நடக்குதா, ஒவ்வொரு மூச்சுக்கும் அல்லாஹ் தஆலா கேட்பான். நமக்கு உணவளிக்கக்கூடிய ஒவ்வொரு பரிந்துரைக்கும் கேட்பான். அதே போல் நம்முடைய ஒவ்வொரு தண்ணீருக்கும் அல்லாஹ் தஆலா குறித்து கேட்பான் என்றெல்லாம் நம்பக்கூடிய ஒருவர் அவர் ஹாஃபபில் அதாப், அல்லாஹ்வுடைய அதாபை பயப்படுவார். நாம செய்ய வேண்டிய அளவுக்கு நன்றி செய்யவில்லையே, அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லையே நினைச்சவரே, அல்லாஹ் இவ்வளவு உபகாரங்களை தந்திருக்கானே நன்றி செலுத்தவில்லையே என்று யார் ஹிசாபை பயந்தாரோ, கேள்விகளுக்கு இருக்கிறது என்று பயந்தாரோ அவர் அல்லாஹ்வை பயந்து நல்ல காரியங்களில் ஈடுபடுவார் என்று சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு ஆள் வந்தாங்க அங்கிருந்து, உமர் அல்லாஹ்வுடைய அமீர் முஃமினீனோட உதவியார். ஏமா என்ன ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறியா, வந்தாங்க ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அந்த உதவ வேண்டியதான, அவங்க குனிஞ்சுக்கிட்டே நிற்கிறாங்க, நீங்க இவ்வளவு நேரம் நீட்டி பேசிக்கிட்டே இருக்கிறீங்களே விவர வேண்டாமாங்கிற மாதிரி அந்த ஆள் வந்து சொன்னாங்க. உமர் அல்லாஹ் அவங்களை நிறுத்துங்க, நீங்க பேசுவார்கள் யார் தெரியுமா, சாதாரணமான ஆள் அல்ல. எனக்கு கடமையான தொழுகையின் நேரத்திற்கு செல்வதை தவிர மற்ற எவ்வளவு நேரம் என்னை நிறுத்தி வைத்து குனிய வைத்து பேசினாலும் கூட நான் காது கொடுத்து கேட்டுக் கொண்டிருப்பேன். ஏனென்றால் இந்த பெண்மணியின் சத்தத்தை அல்லாஹ் கேட்டான்.
அல்லாஹ் தஆலா எங்கிருந்த இந்த பெண்மணியுடைய சத்தத்தை கேட்டதாக அருள்மறையிலே சொல்கிறானே, நான் எப்படி காது கொடுக்காமல் இருக்க முடியும்? அதனாலே கடமையான தொழுகையின் நேரங்களை தவிர அது வந்துருச்சுன்னா அதுக்காக போகலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா குடிந்து நான் கேட்பேன், 7 வானங்களுக்கு அப்பாலிருந்து ரப்பனா கேட்டான் என்று அருள்மறையிலே சொன்னான் என்று ஹஜ்ரத் சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக வரலாற்றில் பாருங்கள். அருமையான பெருமக்களே, ஷரியத்தின் மீது உறுதி, உரிமைகளுக்காக இயலாமையை சொல்லி போராடுவது, எதிர்த்து போராடுவது அல்ல. இல்லைன்னா சல்லாசன் எடுத்து பேசினாங்க, அவரு தப்பான ஒரு இதாயிரும். அவங்க பயன்படுத்திய வார்த்தைகளை சொல்கிறார்கள். அந்த அரபு இலக்கியத்தினுடைய கர்த்தாக்கள் அந்த அம்மா பயன்படுத்திய வார்த்தைகள் ஸல்லல்லாஹு அதற்கு கொஞ்சம் கூட கண்ணியம் குறைவில்லாமல் அவங்க பயன்படுத்திய அந்த உன்னதமான வார்த்தைகளை அல்லாஹ் தஆலா பிரியப்பட்டான் என்று சொல்வார். அதே போல நமக்கு இந்த ஆயத்திலிருந்து ஆண்களுக்கு ஒரு பிரச்சனை சொல்லி காட்டுகிறார்கள். ஆண்கள்னா ஒரு விஷயத்தை பேசிடுவாங்க, ஏதாவது ஒண்ணு இருக்குன்னு வைங்க, தப்புன்னு பண்ணி அவரே யாராவது சத்தம் போட்டுருவாங்க, ஃபேன் போடலையா இல்லை ஃபேன் போடலைன்னு சத்தம் போட்டுருவாங்க, விஷயம் முடிஞ்சிடும். பெண்கள் பிரச்சனை யார் சொல்வது? அவங்களுடைய பிரச்சனையில இங்க கவனம் செலுத்தணும். யார் சத்தமிட்டு பேசாமல் இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட பெண் மக்களுடைய அந்த பெண்களுடைய காரியத்திலையும் ஆண்களே உங்களுடைய கவனம் வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் தான் கொடுத்திருக்கிறான் என்ற காரணத்தினாலே அவங்களுடைய விஷயத்திலையும் உங்களுடைய கவனத்தை, அவங்களுடைய பிரச்சனைகளிலேயும் உங்களுடைய கவனத்தை செலுத்தி அதை கேட்டு அதற்குண்டான தீர்வை காண வேண்டும் என்பதையும் இந்த ஆயத்தின் வழியாக அல்லாஹ் நமக்கு உணர்த்துகிறான் என்று பெருமக்கள் சொல்கிறார். குர்ஆன் சொல்லக்கூடிய வலிமார்களிலே நிறைய பெண்மணிகளும் இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அந்த பெண்மணியிடத்திலே அன்னை ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களிடத்திலே எப்படிப்பட்ட ஷரியத்தினுடைய உணர்வு இருந்ததோ அப்படிப்பட்ட மேலான நல் உணர்வை அல்லாஹ் நமக்கும் ஏற்படுத்தி தந்தருள்வானா. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் மஹப்பத்தோடு பின்பற்றி வாழக்கூடிய சாலிஹீன்களில் சாலிஹத்தானவர்களில் அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.